லைஃப்ல என்ன தவிர எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஃபுல்லா பாருங்க. இது வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸோட 13th எபிசோட். ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த காக்காக்கு அதை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் பாக்குறதுக்கு அழகா இல்ல, என்னோட கலரும் கருப்பா இருக்கு, யாராவது எங்கேயாவது என்ன பார்த்தாலும் காலில் விட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ஊர்ல வந்த சித்தர்கிட்ட போய் என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இல்லை, பேசாம என்ன ஒரு அன்னப்பறவையா மாத்திருங்கன்னு சொல்லி கேக்குது. நான் உன்னை அன்னப்பறவையா மாத்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அன்னப்பறவை கிட்ட போய் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை அதுதானான்னு சொல்லி கேளுன்னு சொல்றாரு. இந்த காக்காவும் ஒரு அன்னப்பறவை கிட்ட போயிட்டு, நீ பார்க்கவே அழகாவும் வெள்ளையாவும் இருக்க, இந்த உலகத்திலே நீ தானே சந்தோஷமான பறவைன்னு சொல்லி கேக்குது. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கலர் தான் இருக்கு, ஆனா கிளிக்கிட்ட தான் அது உடம்புல 2 கலர் இருக்கு, அதனால அதுதான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவைன்னு சொல்லுது. உடனே அந்த காக்கா ஒரு கிளிக்கிட்ட போய், உன்கிட்ட தான் 2 கலர் இருக்கு, இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை நீ தானேன்னு சொல்லி கேக்குது. நான் சந்தோஷமான பறவை கிடையாது, மயில் தான் சந்தோஷமான பறவை, ஏன்னா அதுகிட்ட தான் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. இப்ப அந்த காக்கா ஒரு மயில் கிட்ட போயிட்டு, நீ பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்க, நிறைய கலர்ஸ் உன்கிட்ட இருக்கு, உன்னை பார்க்கவும் நிறைய மக்கள் வராங்க, அதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவை நீ தானேன்னு சொல்லி கேக்குது. நான் அழகா இருக்கனாலையும் என்கிட்ட பெரிய தோகை இருக்கனாலையும் தான் இப்ப என்ன ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை நான் உன்ன மாதிரி ஒரு காக்காவா இருந்திருந்தா சந்தோஷமா நான் பறந்து எல்லா இடத்துக்கும் சுத்துவேன்னு சொல்லி அந்த மயில் சொல்லுது. அப்போதான் அந்த காக்காக்கு தன்னோட பலம் என்னன்னு சொல்லி தெரியுது.